ஏன்டா கத்துறேன் என்ன இங்க படுத்து இருக்கியா என்னடா இதோட தாத்தாயா என்ன இங்க படுத்து இருக்கியா என்ன கோயில்ல படுத்து இருக்கியா யார் யாடி எவன்டா போயிட்டே யா நான் தான ஐயா ஐயா ஓவிடா கோயில் ஐயா ஐயா வாங்க எங்க வீட்டுக்கு போவோம் ஐயோ பாடா படுத்துறேன் வயசான காலத்துல என்னை போட்டு பாடா என்னமா எங்க வீட்டுக்கு போவாங்க வீடு இல்லையா எங்க வீட்டுக்கு போவாங்க யாருமே இல்லையா ஐயா வாங்கயா ஐயா இதை போட்டு பாடா படுத்துறாங்களே அவர் வயசான காலத்துல இருந்து அவரை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதான் இருப்போம் ஐயா எந்திரிங்க வைங்க வீட்டுக்கு போவோம் எனக்கு வீடு இல்லையா எங்க வீட்டுக்கு போவோம் யாரியா நான் தான் நீ யாரியா நீ யாரு எந்திரியா நீ யாரு எனக்கு யாருன்னு தெரியலையா நீ நான் பரிமளாமா எந்திரி பரிமிலாமா என்ன எந்திரியா நல்லா இருப்பா நீ நல்லா இருப்பையா சரியா வாயா எந்திரியா வயசான காலத்துல நடக்க முடியல தோல கைப்பிடியா வாயா வாயா ரொம்ப நேரமா வரோம் எங்கேயா போறேன் எங்க வீடு தாயா இருங்கயா போய் சாப்பாடு வசந்த மாளிகை வசந்த மாளிகை சிவாஜி நீ சிவகாசி இல்லையா சிவாஜி நீ சிவாஜி எனக்கு சாப்பாடு நீ போற கூப்பாடு என்ன கூப்பிடணும் உனக்கு போடா இந்தாங்கயா சாப்பாடு சாப்பாடு சோறு வரேன் ரொம்ப நன்றி நல்லா இருப்பேன் 100 வருஷம் புள்ள விட்டியே என்ன கல்யாணம் ஆகலையா இல்லாட்டி உன்னை நல்லா பார்த்துக்குவா ஐயா உங்களுக்கு யாரும் இல்லையா எனக்கு யாரும் இல்லையா யாரும் இல்லையா உங்க கொண்டாட்டி பிள்ளைலாங்க கொண்டாட்டி பிள்ளையா கல்யாணம் போல இருக்கு கல்யாணம் நடக்கலையா அப்படின்னா என்னன்னே தெரியலையா கல்யாணம் நடக்காமலே வயசானவங்க ஆயிட்டீங்களாயா இல்லையா கல்யாணமா எனக்கு நடந்துச்சா இல்லையா இப்போதையா கல்யாணம் சொன்னோன்னு தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது ஆத்தாடி அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதையா ஒருத்தி பிடித்தாயா என்னை ஏமாத்திட்டா கல்யாணம் பண்ணி சொத்த புறா பண்ணி வருத்தி விட்டாயா நீங்க என்ன பண்ணீங்க கத்திட்டு ஒரு அந்த மாதிரி எல்லாம் கொடூர செயலை பண்ண சொல்றேன்னு கொண்டு ஆச்சிராயா எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறையா அவ்வளவுதான் என்னை காப்பாத்தி எனக்கு சோறுவோட குட்டி தந்தையா நீ நல்லா இருப்பையா உன்னை தொட்டு பார்த்தாவே தெரியுயா நீ நல்லப்பா நல்ல புள்ள நல்லா வரையா போயிட்டு வந்துடுறேன் தண்ணி போய் மோன்ட்டு வந்துடுறேயா தண்ணி பச்சை தண்ணி தண்ணி வரியா அப்பா தான் தண்ணி இருக்கிறேன் போய்க்காம போகலாம் இதுதான்டா நேரம் நம்ம வேலை ஆரம்பிப்போம் எத்தனை இடத்துல அப்படி பண்ணிருக்கேன் கண்ணெல்லாம் நல்லா பெரிய இதெல்லாம் காசு கண்ணு
எடுத்துருவோம். வீடுங்கல்ல உனக்கு வாசலே இறங்கே வீடா இல்லை காடா என்னமோ ஒன்று வயிறுக்கல் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இட்டு காக வைக்கிறோம். வீட்டுக்கு போனதில்ல ஒரு வயிறுக்கல்லை கையில் சிக்கிருச்சு. ஏதாச்சும் கடை வியாபாரி இருக்கான்னு பார்ப்போம். நான் ஒரு வியாபாரி பார்க்கல. ஐயா வணக்கம்யா. இந்த வயசான காலத்தில் இது நடந்து வரோம்னு நினைக்காதீங்க. என் பேரை என்னை ஏமாற்றி அடிச்சு விட்டு ஓடிட்டாயா. அவன்கிட்ட வந்து கடைசியாக கிடச்சது நான் உழைச்ச வயசில் ஒரு வயிறை கட்டி கிடச்சியா. தேருமாயா ஐயா டைமண்டியா ஐயா ஐயா நான் போய் கர்த்தார்ல உழைச்சி துபாயில உழைச்சி சிங்கப்பூர்ல உழைச்சி கொண்டு வந்ததுயா. பாருங்கய்யா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பவே போய் பருமால கல்லு உடைச்சதுயா. 1 லட்சம் தேருமாயா. சரி அதை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பார்க்க முடியா காசாயா. ரொம்ப நன்றியா. தெருவுலயா தெரியுறேன். வேற என்ன பண்றது? கஞ்சி விட்ட ஆள் இல்லைந்தா நான் என் பேரை நீ அரிசி பத்திச்சா. நீங்க கொடுத்த 1 லட்சம் அப்புறம் நான் இங்க எங்க காட்டு இங்க காசு கொடுத்துருப்பாங்க. காசு கொடுத்துருப்பாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டுமாங்கயா. ஐயா இந்த பிராட்டிக்காரன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாமி இருந்திருக்கலாம் போலயே. எங்கிட்டு போய் தொலைஞ்சு வந்துடலையே. இந்த நேரத்துல என் வயிறு கிள்ளி போச்சா. எவ்வளோ அது? 1 லட்சம் ரூபாயா? 1 லட்சமா? ஐயா ஏடா 1 லட்சம் கணக்கு வச்சுட்டு போயிட்டானேடா கிளட்டு பையா. ஓட்டுதாயா இங்கிட்டு போய் தடுறாது. சரி ஒரு உள்ள நம்ம கூட்டிட்டு வந்த இடத்துல இருக்கோம். அங்க போய் பார்ப்போம். பாட்டி உன் புருஷன் என் வைரத்தை திருட்டாமா? யாருமா நீ? நான் உன் புருஷன் என் வைரத்தை திருட்டான்டா. நான் உன் புருஷனே இல்லையா? ஐயா உனக்கு புருஷன் இருக்கு. உன் புருஷனே என் காசு திருட்டா. எனக்கு 1 லட்சம் வேணும் கிளம்பி. ஐயா உன் புருஷன் இங்க ஐயா அந்த திருட்ட போய் நேற்றே காசை பூரா அடிச்சு போயிட்டானே. எவ்வளவு வண்டி அடிச்சு? 1 லட்சம் அடிச்சுட்டா பாத்து. 1 லட்சத்துக்கு அப்படின்னா அப்பா அத்தா போட்ட 2 கோடி 200 நகையாச்சு போயிட்டான்பா. வயசாகவும் தள்ளி விட்டு பாரு என்ன நிலைமையில கிடக்கணும். ஓ புருஷனை உண்டாடி ஏது நல்லா ஏமாந்துங்க. எனக்கு 1 லட்சம் போச்சு. 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம். எப்பா என்கிட்ட எதுவும் தொலைவான பாத்தியா? எவனுக்கு தெரியலையே. என்னத்தா என் புருஷன் நீங்க தப்புதான். நீ கடைசி ஆத்துல வச்சு சோற விட்டு எதுக்கு நீனு ஒரு வயிறுகள் அடிச்சுட்டு போறதுக்கா? கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு. அப்படி இல்லப்பா உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி. நான் எனக்கு தர்றேன். எனக்கு சோறு விட்டு நான் போதும். உனக்கு என்ன வேணா? புருஷன் இப்படித்தான் சொன்னியா? அடிச்சுட்டு போயிட்டான். 1 லட்சம் போச்சு. இந்த சேட்டுக்கார போய் கொடுத்துருக்கான். ஒரு கோடி தர்றேன். 1 கோடி எடி காசு. 1 வருஷம் கஞ்சி
சரி வா 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 எந்திரி. அது கூட இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே. எந்திரி. சரி 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 நான் போயிட்டு வரேன். எனக்கு 1 லட்சம் நீ தராம அந்த விட மாட்டேன். கைஸ் வணக்கம். இந்த மாதிரி ஒரு வயசானவங்க இருப்பாங்க, உதவி பண்ணணும்னு நினைங்க. ஆனால் பார்த்து அவங்க பேக்ரவுண்ட் பார்த்து அவங்க எப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லாதவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆமா என்னைய மாதிரி இல்லைன்னா 1 லட்சத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு சில ஆள் அப்போ இருப்பாங்க, ஒரு சில ஆள் இப்போ இருப்பாங்க. நீங்கள் உங்களோட பார்வை உங்களோட கண்ணோட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஆனால் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உதவி செஞ்சதை பற்றி நட்டமானதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் வயசானவர், என்னால் அவர் நல்லா இருந்து போகிறாப்புல. நீங்கள் உழைச்சா அவனுக்கு கண்டிப்பாக உனக்கு உண்மையான ஊதியம் கிடைக்கும், நல்லா இருப்பேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக்